ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் 370 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பற்றின வீடியோக்குள்ளே டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மதுரா ஹஷிராமா ரெண்டு பேரும் முரட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த எபிசோட்ல அதே மாதிரி தான். அண்ட் கிட்டத்தட்ட வந்து மாதரா வந்து ஹஷிராமாவோட கையில வெட்டு போட்டு படுக்க வச்சிருவாரு. அவ்வளவுதான்டா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு மாதராவும் ஜாலியா இருப்பாரு. என்ன தம்பி, அவ்வளவுதான் உன் கதையா? நீ அழகா செத்து போயிட்டியே, உன்னோட கனவு அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாரு மாதரா. ஆசிராமா வந்துட்டு அந்த மதுரா கூட இருந்த அதாவது சின்ன வயசுல வந்துட்டு மதுரா கூட எப்படிலாம் இருந்தாரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு சரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா மாதுரா பின்னாடி ஆசிராமா வந்து கத்தியோடு அப்படி இறக்கிருப்பாரு. அண்ட் முன்னாடி இருக்கிறது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு குளோனு. அதுக்கப்புறம் ஆசிராமா பேசுவாரு, இந்த மாதிரி வில்லேஜை வந்து நீ அழிக்க வந்திருக்க, வில்லேஜை அழிக்க வந்தவன் அப்பனா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. அண்ட் இதுல இருந்தே மாதுரா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் உடனே மாதுரா சொல்லுவான், இந்த அளவுக்கு இவன் வந்து வில்லேஜை வந்து மேல ஒரு அன்பு வச்சிருக்கான், வில்லேஜை காப்பாற்றணும்னு வெறியோட இருந்தானா கண்டிப்பா அந்த வில்லேஜுக்கு ஒரு நாள் டார்க்னஸ்ன்னு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாரு. நம்ம ஆஷிராக்குமே லைட்டா டயர்டா இருக்கும் போல இருக்கு. அப்படியே அவருமே வந்து மண்டி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் வேலையில நடந்த பேட்டில் அப்படி எண்டுக்கு வந்துரும். இதுதான் வந்துட்டு கடைசியில வந்து மாதுராவோட முடிவா இருந்துச்சு. அண்ட் இப்ப எப்படி அவன் உயிரோட வந்தான் அப்படிங்கிறது வந்து ஆஷிராமாக்கு பெரிய வந்து ஒரு டவுட்டாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பிரசன்ட் டைம்ல இருக்க ஆஷிராமா யோசிச்சு பாக்குறாரு, இந்த மாதிரி வந்து அப்ப மதுரா வந்து இந்த டார்க்னஸ்ங்கிற வார்த்தை வந்து ஒன்னு சொன்னான்ல, அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து இட்டாச்சி அவங்க அண்ணனை வந்து இறந்தக்கு அப்புறம் அந்த ஒரு வெறுப்பு எல்லாமே உனக்கு வந்து ஒரு கோவம் மாதிரி எல்லாத்தையும் அழிக்கணுங்கிற வெறி வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு வெறி தான் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆஷிராமா நினைச்சிருப்பாரு. பட் இந்த இடத்துல அது நடந்துருச்சு. உடனே அப்புறம் ஆஷிராமாலாம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு சினோபிக்கு வந்து சண்டை அது மட்டும் தான் வந்து முக்கியம் கிடையாது, அவன் வந்து இந்த வில்லேஜை பார்த்துக்க முடியுமா, அவனால மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் ஒரு சினோபிங்கிற ஒரு வார்த்தையை அவனுக்கு தரப்படும். அப்படிதான் வந்து இட்டாச்சி இருந்திருக்கான். ஆனால் அதை தான் இந்த இடத்துல சாஸ்கி நினைச்சு பார்க்குறான். இந்த மாதிரி இட்டாச்சி வந்துட்டு என்னதான் ஃபர்ஸ்ட் ஹோகாகேவோட அந்த வார்த்தைகளை கேட்காட்டியுமே அவன் வந்து இந்த வில்லேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து முழு குறிக்கோளா இருந்திருக்கான். பட் நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சாஸ்கி வந்து வருத்தப்படுறான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இட்டாச்சிக்கு நடந்த மேட்டரை வந்து காட்டுறாங்க. அந்த மாதிரி டான்ஸோ அப்புறம் தேர்ட் ஹோகாகே எல்லாருமே வந்து மீட்டிங்ல இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த மாதிரி உச்சிகா வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸர் சொல்றான். இருந்தாலும் நம்ம ஒரு வகையில் பேசி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்ட் ஹோகாகே சொல்றாரு. பட் இருந்தாலும் டான்ஸோ வந்துட்டு இல்ல கண்டிப்பா வந்துட்டு அன்பு பிளாக் ஆப்ஸ் அனுப்பி விட்டு அவங்கள போட்டு தரலான்ற ஒரு முடிவுல இருக்கேன்னு சொல்லுவான். பட் இருந்தாலுமே வந்து என்ன நடந்துச்சு நம்மளுக்கே தெரியும். அந்த இடத்துல பேசவும் இல்ல, அன்பு பிளாக் ஆப்ஸும் போல. அதுக்கு பதில நம்ம இட்டாச்சி தான் வந்து ஒரு ஆளா போயிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளி இருப்பான். அண்ட் போட்டு தர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வருவான், இந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மேட்டர் தெரியும் போல இருக்குது, எனக்கு தெரியும் பாக்கன்னு, இருந்தாலும் அதாவது இட்டாச்சி ஒன்ட்ட ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு, இந்த மாதிரி சாஸ்கேவை பாதுகாத்துரு, சாஸ்கேவை மட்டும் எந்த நிலைமை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அண்ட் கடைசியில என்ன ஆச்சு, பிங்கோ புக்ல அவன் பேர் வந்துருச்சு. அக்கட்சுக்கில சேர்ந்திருப்பான். அக்கட்சுக்கில எதுக்காக சேர்ந்தான், இந்த மாதிரி அக்கட்சுக்கினால எந்த அதாவது லீஃப் வில்லேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கறக்காகவே சேர்ந்தான். அதுக்கு அதே மாதிரி தான் வந்து அவன் சாவர வரைக்குமே ஒபிட்டோவால இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க அக்கட்சுக்கு இருக்க எந்த மெம்பர்ஸாலையும் லீஃப் வில்லேஜ் மேல கை வைக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய லெஜெண்டரியான ஒரு கேரக்டர், அதுதான் இட்டாச்சி. அண்ட் இதெல்லாம் சாஸ்கே சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வந்துட்டு இந்த எங்க அண்ணன் இட்டாச்சி தான் வந்துகிட்டு பெரிய ஆளு, கடைசியில பார்த்தா உச்சிகாஸ் தான் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறோம், உச்சிகாஸ் தான் நிறைய தியாகத்தை பண்ணி லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்றப்ப உடனே டோபிராமா ஒரு வார்த்தை எழுப்பாரு. அண்ட் டோபிராமாவோட அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தர் இருந்தானா, அவன் பேரு காகமி உச்சிகா. அண்ட் இவன் வந்து கிட்டத்தட்ட இட்டாச்சி மாதிரி தான் இருந்ததா சொல்றாங்க. அவன் வந்து இந்த வில்லேஜுக்காக பல தியாகங்கள் பண்ணியிருக்கான். அண்ட் அதே மாதிரி நிறைய அன்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஆளு. நான் அதாவது டோபிராமா கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் வெறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜுக்கு யார் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அவனை மட்டும் தான் நான் எதிர்ப்பேன் தவிர இந்த மாதிரி அன்பு காட்டுற ஒருத்தனை எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே தேர்ட் ஹோகாகேவும் அவர் சைட்ல இருந்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி வந்து டான்ஸோ இருந்தனால வில்லேஜை ஒழுங்கா பாத்துக்க முடியல, அவன் தான் கிட்டத்தட்ட ஒரு டார்க்னஸ் மாதிரி அப்படின்னு சொல்ற டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி சாஸ்கே கடைசியில ஃபைட் பண்ணிருப்பான். அதாவது சாஸ்கே கூட டான்ஸோ பயங்கரமா உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணிருப்பான். ஆனா அந்த நிலைமையில வந்துட்டு வில்லேஜுக்காக தான் அவ்வளவு பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பான், உயிரவே வந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்திருப்பான். அதையும் இந்த இடத்துல தேர்ட் ஹோகாகே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது, நான் தான் இருக்கிறதுல வேஸ்ட் போல இருக்குது, செகண்ட் ஹோகாகேவோட நான் வந்து நல்லா பண்ணுவேன்னு நினைச்சேன், பட் என்னால பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லுவாரு. உடனே மினாட்டோ தான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்களாம் காரணம் கிடையாது, நான் இந்த நைன் டெயில்ஸை வந்து தடுத்திருந்தா கண்டிப்பா வந்து நல்ல விஷயமா போயிருக்கும், ஆனா அதை தடுக்க முடியாம நான் செத்து போயிட்டேன் பாருங்க, அந்த இடத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய மனுஷன் மாதிரி வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரோச்சிமாரும் இதுக்கு ஆமான்னு சொல்லுவான். ஏன்னா அதாவது மினாட்டோ மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, உயிர் சேதமும் ஆயிருக்காது.
அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமாரு சொல்ல சூயிகிட்ஸும் மறந்து போயிருவான். என்னடா அது ஒரோச்சிமாரு நல்லவனா மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் சாஸ்கேவோட முடிவை வந்து சொல்ல போறானா, அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா மாற போறானா, அந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவான். அது மாதிரி வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாஸ்கே கண்ணை மூடிட்டு சின்ன வயசுல இருந்து என்னென்ன மேட்டரா நடந்துச்சோ அதை பூரா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். Foolish little brother. If you wish to kill me one day, foster your hatred and despise me, survive in such unsightly manner as this. It's just as you said, brother. I've fostered my hatred for you all this time. I've lived my life for one single purpose: to see you die. It ends here. You don't interest me at the moment. You're still too weak. You don't have enough hate. And you know something? You never will. I have always lied to you and asked for your forgiveness while keeping my distance, because I wanted to keep you out of this. But now, I think that perhaps you could have changed father, mother, and the rest of the UGI as well. If I had only come to you from the start, was straight into your eyes and told you the truth, then I wouldn't have to stand before you as a failure, telling you all this. But I want to apologize this much truth for you. You don't ever have to forgive me. And whatever you do from here on out, know this. கடைசியில எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டு வாங்கடா பேட்டில் ஃபீல்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு காப்பாத்துற அந்த வில்லேஜை ஒருத்தனை அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி சாஸ்கே சொல்ல எல்லாருக்கும் சந்தோஷம். உடனே ஜூகோவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும் சூயிகெட்சுலாம் என்னடா இது எல்லாரும் ஆளாளுக்கு நல்லவனா மாறுறீங்களாடா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அவனுமே மேல சண்டை போடுறதா வந்துருவான். அதுக்கப்புறம் மேல வந்ததுக்கப்புறம் கரின் திடீர்னு பறந்து வந்துட்டு சூயிகெட்ஸை போட்டு நச்சு 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 நச்சுன்னு குத்த ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இந்த மாதிரி சாஸ்கே வந்துட்டு அவளை கொல்ல ட்ரை பண்ணி கடைசியில் அவள் பொழைச்சு வந்துட்டா. பட் அவன் கூட அந்த சூயிகெட்ஸை சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெறியாயிருவா. சாஸ்கே உன்னை மன்னிக்கவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கரின் கத்திக்கிட்டு இருக்கப்ப அப்போ உடனே சாஸ்கே வந்துட்டு அந்த இடத்துல சின்ன சிச்சுவேஷன் ஆகி போச்சு, பட் இருந்தாலும் நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே கரின் வந்துட்டு ஓகே நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனா அதுக்கப்புறம் தேர்ட் ஓக்காகே வந்துட்டு ஒரோச்சிமாரு கிட்ட வரவும் ஒரோச்சிமாரு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவான், நான் பழையபடி வந்து கபுட்டோ கிட்ட வந்து பார்த்த உணர்வுகள் வந்து சாஸ்கே கிட்ட இருந்துச்சு முதல்ல, அதாவது அழிக்கணும், அழிச்சிட்டு நான் தான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துட்டு கபுட்டோ கிட்டே இருந்துச்சு, சாஸ்கே கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் சாஸ்கே கூட சேர்ந்தேன். பட் இப்ப ஏன் வந்து நான் சாஸ்கேவோட பார்த்த சூஸ் பண்றேன், அதாவது நல்லவனா ஏன் மாறுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கபுட்டோ வந்து கடைசியில ஒரு வெறியான ஆளா போயிட்டான். பட் சாஸ்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு, நான் அவன் கூட போக ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரோச்சிமாரு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹஷிராமா வந்துட்டு அப்படி சென்ட்ரல் நின்னுக்கிட்டு வாங்கடா போய் போலன்னு பொழந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. My fellow Hokage, from atop these great stone faces watching over the leaf, let's burn this view of the village into our eyes. I'll finally meet my son, Naruto. I'll make up for not being there for you as your father by bringing you a huge present now. Now then, it's been a while since my last war. I must focus and brace for battle. Madara, we will defeat you. It's foolish, I know, but I'm kind of looking forward to seeing a familiar old friend. Just you wait, Madara. உடனே எல்லாருமே சருன்னு பறக்குறாங்க. பறந்து போறப்ப வந்துட்டு ஆஷிராமாவுக்கு வந்து இந்த மதராவை பார்க்க போறேன்ற ஒரு சந்தோஷம், டோபிராமா வந்துட்டு மதராவை போட்டு தள்ள போறேங்கிற ஒரு சந்தோஷம், தேர்ட் ஓக்காகேக்கு வந்துட்டு இந்த மாதிரி பழைய வாரில பிடிக்க முடியாது, இந்த வாரில பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஃபோர்த் ஓக்காகேக்கு வந்துட்டு நம்ம மினாட்டோவுக்கு வந்துட்டு நருட்டோவை பார்க்க போறோம், நருட்டோக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து அந்த 4 பேருமே வந்துட்டு அவங்கவுங்க சிலைக்கு மேல போய் உட்கார்ந்துறதோட no matter what the era, but this shall be the end of wars. Let's go. இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல லைட்டா இல்ல வெயிட்டாவே டீடைல்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. நானும் முக்கி திணறி எப்படியோ வந்து எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.